ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா வீட்டில்? இன்றைக்கி வந்து பெஞ்சல் புயல் தான் வந்துட்டு எங்கள் ஏரியாவில் என்னென்ன வந்து பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது வேறு எங்கேயுமே இல்லை, எங்கள் வீட்டுக்கு மேலே மாடியில் தான் நாங்கள் வந்திருக்கோம். வேறு எங்கேயும் நாங்கள் வெளியில் போகல. இங்கே பாருங்கள், செம்ம காற்று, மழை கூட கம்மி தாங்க எங்கள் ஏரியாவில். ஆனால் காற்று தான் அதிகமாக ரொம்ப அடிச்சுட்டு இருந்துங்க. பாருங்கள், சச்சு குட்டியும் மேலே வந்து பார்க்க வந்தாங்க. நாங்கள் வெளியிலலாம் போல், மாடிக்கு மேலே நின்று பார்க்கலான் வந்தோம். பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு பாருங்கள். மழை கூட கொஞ்சம் கம்மி தாங்க, காற்று நிற்கவே விடலை. மழைங்க, சும்மா காற்று அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சுங்க. சும்மா காற்று. போலாமா? பார்த்துருப்பீங்க, செம்ம காற்றுங்க. அப்படியே சுற்றி சுற்றி காமிச்சேன். அதாவது எங்கள் ஃப்ளாட்டுக்கு கீழே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தண்ணிலாம் இல்லை. அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. இந்த டைமில் வந்து மழைலாம் நின்றுடுச்சு. ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி மழை நின்று காற்று மட்டும் தான் அடிச்சிட்டு இருந்தேன். அதனால் பார்க்க வந்தோம். சச்சு குட்டியும் வந்துட்டு பார்க்க வந்தாங்க. ஃபஸ்ட் டைம் புயல் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க. சரி, மழை எங்கள் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பெஞ்சிருந்து. அதாவது எப்போவுமே மழை வந்தாலே எங்கள் இதில் வெள்ளமே வந்துடும். ஆனால் அந்த வாட்டி புயல் அதிகமாக இருந்ததுனால, அதாவது காற்று மட்டும் இருந்ததுனால எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி கம்மி. சரி, சச்சுக்குட்டியை வந்துட்டு சரலாக்கு வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் போனோம். அவ்வளோலாம் தண்ணி இல்லைங்க, தண்ணி இருக்குதுன்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு 5:30 இருக்கும் மணி. ஆனால் வந்து காற்றும் கிடையாது, மழையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ தான் கரையை கடந்துட்டு அந்த மாதிரி நியூஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே போயிட்டு வந்தோம். நாங்கள் போகும்போது ஒரு மழை ஒரு காற்று ஒன்றும் இல்லைங்க. ஆனால் திருப்பி வர்றதுக்குள்ளே அவ்வளோ காற்றுங்க. புகை மாதிரி கிளம்புது மேகம். அது புயல் இழுத்து விட்டு போகுது எல்லாத்தையும். ஆனால் தெரிய மாட்டேங்குதா அப்பாங்க. பாருங்க, சரியான மழை புயல், மேலே எல்லாம் மேகம் போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே ஸ்வீட் கடையில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம். சச்சுக்குட்டி வந்து ஸ்வீட் வாங்க வந்திருக்காங்க. சச்சுக்குட்டி சரலாக்கு வாங்க வந்திருக்காங்க. ஆனால் சாமா கூட்டம். அங்கே பேர் சச்சு பஸ்ஸு போகுது, பேர் பஸ்ஸு இங்கே பேர். பஸ்ஸில் போமா பாருங்க. எல்லா சைடுமே வந்து மக்கள் வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. மேகம் எல்லாம் ஓடுது. இது கரெக்டாக சரியான மேகம் வருது. இப்போ ஆனால் இதில் இப்போ மேகம் தெரிய மாட்டேது, கருகருன்னு. மேகம் வந்து ரொம்பவே கருகருன்னு இருந்தது. ஆனால் என்னோடது கேமராவில் தெரியல. எல்லாருமே வந்து நாங்கள் வீட்டுக்கு வரதுக்குள்ளே அவ்வளோ காற்று. நீங்கள் வந்து சேஃபாக வீட்லேயே இருங்க. காற்று மட்டும் தாங்க, மழை இல்லை. இந்த மாதிரி விளாக் பார்க்கணுன்னா சச்சு விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.